வணக்கம். சினி சினி மினிமினி. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே, கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன். இந்த பாட்டை நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க. டிஎம் சௌந்தரராஜனுடைய அருமையான குரலில் இந்த பாட்டுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. கவிஞர் வாலி தன்னுடைய ஊரான ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, ஸ்ரீரங்கத்தில் அப்போ இருக்கார். வாலி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு போஸ்ட் கார்டில் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அப்படின்ற அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த ஃபுல் பாட்டை போஸ்ட் கார்டில் எழுதியிருக்காரு. எழுதி டிஎம் சௌந்தரராஜனுடைய அட்ரஸை கேதர் பண்ணிவிட்டு டிஎம் சௌந்தரராஜனுடைய முகவரிக்கு அதை தபாலில் அனுப்பி விட்டுருக்காரு. அந்த போஸ்ட் கார்டை டிஎம் சௌந்தரராஜனுக்கு அந்த போஸ்ட் கார்டு கிடச்சிருக்கு. பாட்டை டிஎம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கொண்டு போய் HMV இசைத்தட்டு நிறுவனம் இருக்குல்ல, அந்த இசைத்தட்டு நிறுவனத்தில் இந்த பாட்டை கொண்டு போய் டிஎம் சௌந்தரராஜன் கொடுத்து, அவங்க அந்த பாட்டை படிச்சுட்டு வரிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு, ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு கவிஞர் இதை எழுதி அனுப்பியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை இசைத்தட்டாக கொண்டு வந்தாங்க. அது என்ன, வாலியை கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் இசைத்தட்டாக வந்துருச்சு. இசைத்தட்டா வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு முழங்கிக்கிட்டே இருக்குது. இது நடைபெற்றது 1956 வருஷம். டிஎம் சௌந்தரராஜன் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விளக்கை ஏற்றி வச்சார் அந்த பாட்டின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு வாலி பத்திரிகையில் எழுதுறாரு அப்படிங்களேன். அதுக்கு பிறகு பட உலகிற்குள் நுழைந்து இவர் எழுதின பாட்டை டிஎம் சௌந்தரராஜன் எவ்வளவு பாடல்களை பாடி அப்படின்ல, தரை மேல் பிறக்க வைத்தான் அந்த பாட்டு இவர் எழுதின பாட்டு தானே. அதே மாதிரி நடிகர் தலம் சிவாஜி கணேசனுக்கு எவ்வளவு பாட்டு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே, இது மாதிரி எத்தனை ஆயிரம் பாடல்கள், பர்டிகுலர்லி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் வாலி எழுதி டிஎம் சௌந்தரராஜன் பாடி, இதெல்லாம் காலத்தை கடந்து எப்போவுமே நிற்க போகிற விஷயம் இல்லையா. சில வருடங்களுக்கு பிறகு மும்பைக்கு வாலி போயிருக்காரு. அங்கே என்னென்னா, வாலியினுடைய சகோதரர் அங்கே மும்பை, அப்போ பம்பாய் தானே, அங்கே இருக்காங்க. அப்போ சகோதரருடைய வீட்டுக்கு இவர் அங்கே போயிருக்காரு. அப்போ இவங்க அம்மாவும் அங்கே இருந்திருக்காங்க, பிரதர் இருக்கார், பிரதருடைய ஒய்ஃபு எல்லாருமே அங்கே இருக்காங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் டிஎம் சௌந்தரராஜன் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், வாணி வித்யாலயான்னு சொல்லிட்டு, அந்த பள்ளிக்கூட விழாவுக்கு டிஎம் சௌந்தரராஜன் சென்னையிலேருந்து அங்கே வந்திருக்காரு. டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாருன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வாலியினுடைய அம்மா டிஎம் சௌந்தரராஜனை நான் நேரடியாக பார்க்கணும், அவருடைய வெறித்தனமான ரசிகை, நான் எல்லாருமே வெறித்தனமான ரசிகையாக தானே அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க, இப்போவும் இருக்கிறாங்கல்ல. அப்போ வாலியினுடைய அம்மா இப்படி சொன்ன உடனே நேரடியாக போய் டிஎம்எஸ்ஐ போய் நேரடியாக சந்தித்து, இது மாதிரி சகோதரர் வீட்டுக்கு இங்கே வந்திருக்கோம் குடும்பத்தோட, எங்கள் அம்மா கூட இங்கே தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியும்ல, கொஞ்சம் படுத்து படுக்கையாக இருக்காங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கிறத கேள்விப்பட்ட உடனே அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லி பிரியப்படுறாங்க அப்படின்ற மாதிரி டிஎம்எஸ்ட்டை சொல்லி டிஎம்எஸ்ஸை வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருக்காரு வாலி. அங்கே வந்த பிறகு வாலியினுடைய அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு, நான் ஒரு பாட்டை சொல்லுவேன், நீங்கள் அந்த பாட்டை பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த பாட்டுன்னு சொல்லுங்கள், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னது பாகப்பிரிவினை படத்தில் இடம்பெற்ற ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஹார்மோனியத்தை வர வச்சு அங்கே டிஎம்எஸ் அவங்க வாலியினுடைய அம்மாவுடைய அந்த ஆசையை நிறைவேற்றிருக்காரு. அவர் அப்படியே ஹார்மோனியத்துக்கு முன்னாடி உட்காந்து, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்ற அந்த சூப்பர் ஹிட் சாங்கை டிஎம்எஸ் பாடியிருக்காரு. வாலிக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய வாலி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். பொதுவாகவே வெளியே பரவலான ஒரு டாக் இருக்கும், எம்ஜிஆர் சிவாஜி அவங்க ரெண்டு பேருடைய வெற்றி அப்படின்னு வரும்போது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆருடைய நடிப்பு, சிவாஜி கணேசனுடைய நடிப்பு, அவங்களுடைய திறமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட 50% டிஎம் சௌந்தரராஜன் அவங்களுக்கு பாடுனது கூட காரணம் தான் அப்படின்றது பரவலாக எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் டிஎம் சௌந்தரராஜனை கூட பல இடங்களில் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய வெற்றிக்கு நானும் கூட ஒரு வகையில் காரணம். அது பல நேரங்களில் டிஎம்எஸ் அப்படி பேசும்போது அதை ஒரு ஆணவமான பேச்சு, தலைக்கணத்துடன் இருக்கக்கூடிய பேச்சு அப்படின்ற மாதிரிலாம் பலரும் அப்படியே சொல்லியிருப்பாங்க. அது ஆணவம் அப்படின்னு சொல்லி அதை நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு அக்மார்க் அரிச்சந்திர உண்மை. ஹரிச்சந்திர உண்மை மட்டும்தானே பேசுவான். அது சொல்கிறாரு, அக்மார்க் உண்மைன்னு சொல்லிட்டு போகலாமே, அக்மார்க் ஹரிச்சந்திர உண்மை
அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மறுக்க முடியாத உண்மை. எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருடைய வெற்றியில் டிஎம் சௌந்தரராஜனுடைய பங்கு பெரிய பங்கு அப்படின்றதான் உண்மை. இதை தாண்டி அந்த கட்டுரையினுடைய ஃபினிஷிங்கில் வாலி சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு சென்டென்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாமெல்லாம் தமிழுக்கு கடன்பட்டு இருக்கிறோம், அதே போல் தமிழ் டிஎம்எஸ்க்கு கடன்பட்டு இருக்கிறது. காரணம் அவருடைய தெளிவான உச்சரிப்பு. பாடல்களை பாடும்போது அவர் பாடக்கூடிய முறைன்னு பாருங்க, அந்த சொற்களையும் வார்த்தைகளை அவர் உச்சரிக்கக்கூடிய பாணி அப்படின்றதுல அது எந்த அளவிற்கு டிஎம்எஸ் அந்த வார்த்தைகளை உச்சரித்தார் அப்படின்றது. அவருடைய பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்க்கும்போது வாலி எவ்வளோ பெரிய உண்மையை அந்த கட்டுரையில் கூறியிருக்கிறார் அப்படின்றத உங்களாலேயே உணர முடியும். காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இன்றைக்கி வாலி இல்லை, வாலி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அவர் யாரை பற்றி உயர்வாக எழுதி இருந்தாரோ அந்த டிஎம் சௌந்தரராஜன் இன்று நம்முடைய இல்லை, எம்ஜிஆர் இல்லை, சிவாஜி இல்லை. இவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அப்படின்ற அந்த பாடல் எந்த அளவிற்கு வாலியை டிஎம்எஸ்க்கு அறிமுகப்படுத்தி வாழ்க்கையில் வாலி முன்னுக்கு வருவதற்கு அந்த பாடல் உதவி இருக்கிறது அப்படின்றதையும், எம்ஜிஆர் சிவாஜி இருவருடைய மகத்தான வெற்றிக்கு டிஎம் சௌந்தரராஜனும் ஒரு பிரதான காரணம் அப்படின்றத துணிச்சலாக எழுதிய அந்த வாலியினுடைய துணிச்சல் இருக்குல்ல, அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இங்கு நான் இந்த விஷயங்களை கூறுகிறேன்.